மகாநதி சீரியலில் இனி எபிசோடில் நம்ம காவேரிக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. இந்த ஃபங்க்ஷனுக்கு வேணும்னே காவேரியையும் காவேரி குடும்பத்தையும் வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே பசுபதியும் ராகினியும் வந்திருக்காங்க இல்லையா. ராகினி வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் கொடுக்குற மாதிரி காவேரி கிட்ட கிஃப்ட் கொடுத்து கட்டி பிடிச்சி காவேரியையே மிரட்டுறாங்க நம்ம ராகினி. ஸோ அந்த டைமில் நம்ம கங்காவும் நம்ம குமரனும் அங்கே என்ட்ரி கொடுக்குறாங்க. அக்கா வந்த சந்தோஷத்தில் நம்ம காவேரி உட்காந்துருந்த இடத்துலேருந்து ஏந்திரிச்சு ஓடி போயிட்டு அக்காவை கட்டி பிடிச்சி வீட்டுக்குள்ளார கூட்டிக்கிட்டு வராங்க. நம்ம கங்கா காவேரிக்காக வந்து பார்த்திங்கன்னா மோதிரம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காப்பிங்களாட்டுக்கு. ஸோ மோதிரம்லாம் போட்டு விட்றாங்க. ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கங்காவும் குமரனும் சாப்பிடாமே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இங்கே மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரியோட ஃபேமிலி எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க. பசுபதி நேராக போயிட்டு அவங்கள எல்லாத்தையுமே மிரட்டுறாப்புல. என்ன நினைக்கிறீங்க, அவங்கள பாரு, நான் சும்மாவே வாழ விட மாட்டேன், என் மகளை இங்கே கட்டி கொடுக்குறேன்னா எதுக்காக, இதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் என்ன பாடுபட போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் மிரட்ட ஆரம்பிக்கிறாப்புல. இதை எல்லாத்தையுமே நம்ம விஜய் கேட்டுடுறாப்புல. விஜய் கேட்ட உடனே அங்கே நேராக வந்து, என்ன பசுபதி நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், ஆமாம் வாங்கின அடி எல்லாமே மறந்து போச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நம்ம பசுபதியே வந்து நம்ம விஜய் மிரட்டுறாப்புல. பசுபதி அங்கேருந்து எதுவுமே பேசாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டாப்புல. இங்கே ராகினியை நம்ம அஜய் தனியாக ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு முத்தம் கொடுக்க ட்ரை பண்ணுறாப்புல. ஆனால் இந்த ராகினிக்கு தான் அஜயை பிடிக்காதில்ல. சும்மா இங்கே காவேரியை பழி வாங்கிறதுக்காகத்தான் அஜயையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அது தெரியாத இந்த அஜய் மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறாப்புல. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிவீனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காவேரிக்கு தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் நடந்த விஷயம் தெரிய வருது. ஸோ ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நிவீனும் புலம்பிக்கிட்டு இருக்காப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.